36 வருட அனுபவம் 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு ஸ்ரீமுருகன்டிராவல்.com. Hola! Vacation to Malaysia starts from rupees 24,999 only. GT Holiday. எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட The Chennai Silks ஆடைகளுடன் let the celebrations begin. வணக்கம் சார். வணக்கம், நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், அதாவது நம்ம ஒரு வருஷத்தோட கிட்டத்தட்ட ஒரு முடிகிற போர்ஷனில் இருக்கோம் அப்படின்னும் போது நிச்சயமாக அடுத்த வருஷத்துக்கான சில வேலைகள், வேலை திட்டங்கள், அதையும் தாண்டி பல விஷயங்கள் அடுத்த வருஷத்துக்கு பிளான் பண்ணிட்டுலாம் இருப்பாங்க. நிச்சயமாக இப்போவே அடுத்த வருஷத்துக்கான சில விஷயங்களை நம்ம வழிகாட்டல், ஜோதிடம்னாலே வழிகாட்டல் இல்லையா? வழிகாட்டல நம்ம 2025ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு பலன்களாக நம்ம பார்த்துடலாம் சார். அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. 2025ஆம் ஆண்டு ஐபிசி தமிழ் பக்தி நேயர்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரொம்ப முக்கியமான விஷயம்னா 2025ஆம் ஆண்டுன்னு சொன்னோன்னா நிறைய பேர் போன வருஷம் மாதிரி படுமோசமாக இருக்க போகிறதோ, நிறைய பூகம்பம், நிறைய சுனாமி எச்சரிக்கைகள், நிறைய நிலச்சரிவுகள் இதெல்லாம் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பயப்படுறாங்க. பட் என்ன, இதெல்லாம் பெரிய அளவுக்கு பாதிக்காது, ஒன்றும் அந்தளவுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. ஆனால் 2025ஆம் ஆண்டு ஃபஸ்ட்டு ஃபேமிலி, சந்தோஷம், குழந்தை பிராப்தம், கல்யாணம், இந்த மாதிரி அகம் சார்ந்த சந்தோஷத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிகள் அப்படின்னு சொன்னால் நம்பர் 1 மிதுனம், நம்பர் 2 துலாம், நம்பர் 3 கும்பம். கும்பத்துக்கு பயங்கரமான டைம், அற்புதமாக இருக்கப்படுறது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், அதாவது வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோகம், கடன், இந்த மாதிரி சிக்கல்கள்லேருந்து வெளியே வரக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தோன்னா அதில் நம்பர் 1 ரிஷபம், நம்பர் 2 மகரம், நம்பர் 3 கன்னி. ஸோ இந்த 6 ராசிகளுக்கு 2025ஆம் ஆண்டு ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயுமே நீங்கள் சக்சீட் ஆவீங்கிறது தான் உண்மை. மற்ற 6 ராசிகளுக்கு சில பிராயச்சித்தங்கள் செய்யும் பொழுது, சில பரிகாரங்கள் செய்யும் பொழுது பாதிப்புகள் நீங்கும். கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் இந்த ஆண்டை கடக்கணும்னு சொல்லலாம். நிச்சயமா சார். அதாவது 6 ராசிக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாராளமாக நல்லா இருக்குது. அது குரு பார்வை வரும் பொழுது நிறைய விஷயங்கள் மாறும். எதிர்பார்க்கவே முடியாத நிறைய மாற்றங்கள் கண்டிப்பாக கொடுக்கப்படுது. அந்த ஸ்பெசிஃபிக்காக சொல்லும் பொழுது இருக்கிறதுலே டாப்னா துலாம். துலாத்துக்கு அடுத்த 2.5 வருஷம் நிஜமாவே பிரம்மாண்டமாக இருக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, உங்களை வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய அந்தளவுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். அதனால் 2025ஆம் ஆண்டு இந்த 6 ராசிகளுக்குமே சந்தோஷமும் சரி, பொருளாதார ஏற்றமும் சரி, ரெண்டும் கலந்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு தருணம் இந்த 2025 இருக்கும். ஒரு ஆண்டு பலன்கள் நிர்ணயிக்கும் பொழுது ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது இந்த வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லுவோம். அது சனி, ராகு, கேது, குரு, இந்த 4 கிரகங்கள் பெயர்ச்சி அடையும் பொழுது அது அதிகமான தாக்கத்தை உண்டாக்கும் ஒரு வருஷத்தில். இப்போ 2025ஆம் ஆண்டு கேட்டிங்கன்னா இந்த எல்லா கிரகங்களும் மாறுது. சனி பெயர்ச்சி நடக்கிறது 29ஆம் தேதி மார்ச் சனி பயிற்சி, 14ஆம் தேதி குரு பயிற்சி, 19ஆம் தேதி மே ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சியும் மே 14 நடக்குது. ஸோ அதனால் இந்த வருஷத்தில் ஃபஸ்ட்டு 4-5 மாதத்துலேயே இந்த மாதிரி கிரகங்கள் மாறுறதுனால 2025ஆம் ஆண்டு முழுக்க மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது. அதில் சனி பார்த்திங்கன்னா இப்போ கும்பராசியில் உட்காந்துருக்கிறது. கடகத்துக்கு அஷ்டம சனி, கும்பத்துக்கு ஜென்ம சனி, சிம்மத்துக்கு இப்போ சுச்சுவேஷனுக்கு 7ஆம் இடத்துல சனி லாக்காயின் சூரியன் இப்போ அது நிவர்த்தி ஆகிடுது. இதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த 2 ராசிகளுக்கு பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டுன்னு சொல்லலாம். அது பெரிய ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விஷயங்கள். இந்த சனி கிளம்பி எங்கே போகிறாருன்னா மீனத்துக்கு போகிறார். ஸோ மீனத்தில் ஆல்ரெடி ராகு உட்காந்துருக்காரு. ஒரு 2 மாதம் மட்டும், அது பேரே ரொம்ப கொடூரமான ஒரு கான்செப்ட். என்னென்னா ஃப்ரம் பேசிக்கலி மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாதத்தில் பார்த்திங்கன்னா அந்த சனி ராகுவுடைய சேர்க்கை இருக்கும். அந்த சனி பயிற்சி ஆகக்கூடிய நாளில் 5 கிரக சேர்க்கை பொதுவாக மீனத்தில் உட்காந்துருக்கிறது. அதில் சுக்கிரனும் அங்கே தான் கனெக்ட் ஆகிருக்கும். அதில் ரொம்ப முக்கியமாக பார்க்கும்பொழுது உலக நாடுகளுக்கு வார் மாதிரி விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மகர ராசிக்காரர்களுக்கான 2025ஆம் ஆண்டுக்கான ராசி பலன் என்ன மாதிரியாக அமைய இருக்கு? சரி, முதல் விஷயம், இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு குரு பார்வை இருந்தது. 2025 பார்க்கும்பொழுது குரு பார்வை இல்லை. அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா பொதுவாக சனி இருக்கக்கூடிய இடத்த வச்சு வாழ்க்கையை டிசைட் பண்ணிடலாம். மகரத்துக்கு கடந்த ஒரு 8-9 மாதமாக வீட்டில் நடக்கூடிய விஷயங்களை வச்சு ரொம்ப மன அமைதி கொடுத்துட்டுருக்கோம். 2ஆம் இடத்துல சனி வக்ரமாக வேறு போயின்னு இருப்போம். அதனால் எது பேசினாலும் பிரச்சனை. சம்டைம்ஸ் நமக்கே தெரியாமல் உளறி கொட்டிடுறது. மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய உதவி கூட நமக்கு தப்பாக போகும். ஐயோ ஏன்டா பண்ணோங்கிற மாதிரி ஒரு நிலைமை. ஏன்னா நம்ம பண்ண விஷயங்களை வச்சுட்டு அவங்க நமக்கு குத்துறது. இந்த மாதிரி பார்த்துட்டு இருப்பீங்க.
ஆனால் மகரத்தை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துல சனி போகுதுன்னா அது பேர் உபஜயஸ்தானம்னு சொல்லுவாங்க. தைரியம், பயங்கர தைரியம் வரும். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் வந்து பார்த்துக்கலாங்கிறது. காலபுருஷனுக்கு 12ஆம் வீடாக இருக்கனால மகரத்தில் பிறந்த பாதி பேர் ஊரை காலி பண்ணிடுவீங்க, வேற ஊருக்கு போயிடுவீங்க, இல்லை வேற நாட்டுக்கு போயிடுவீங்க. இடமாற்றத்தினால் வெற்றி பெறக்கூடிய ராசிகள் 2025 என்னன்னு கேட்டால் மகரம் நம்பர் 1. இடத்த மாற்றிங்கன்னா சந்தோஷம், இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக இடம் மாறும், அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ குருங்கிறது முழுக்க முழுக்க சுப கிரகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு 6ஆம் இடத்துல குரு வருதுன்னா லோன் வாங்குவீங்க, உங்கள் பேரில் லோன் வாங்கி வீடு கட்டுவீங்க. இன்னொன்று 3ஆம் இடம் காலபுருஷனுக்கு 3ஆம் வீடாக இருக்கிறனால குழந்தைகளுக்காக, அப்பார்ட்மெண்ட்டுக்காக, இந்த மாதிரி மேல்தளம், புதனுங்கிறது மேல்தளம், அதனால் அதுக்காக நீங்கள் மாறக்கூடிய வயிறு கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த காலகட்டங்களுக்கு வயிறு உபாதைகள் சில பேருக்கு ஏற்படக்கூடிய அம்சங்கள் இருக்குது, அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம், மற்றபடி பாதிப்பு. ஏன்னா குரு பார்வையினால் உங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடங்களுக்கு குரு பார்வை விழுதுன்னா விரயஸ்தானத்துக்கு குரு பார்வை விழுகிறது. அதனால் பழைய கடனை க்ளோஸ் பண்ணுவீங்க, புது கடன் வாங்குவீங்க. ஒன்று, உடம்பு பாதிப்புகள் இருந்தால் அந்த உடம்பு பாதிப்புகள் நிவர்த்தி ஆகும். மாத்திரை மருந்து போட்டதுன்னு இந்த மாத்திரை மருந்து பிரச்சனை இனி இருக்காது, இல்லைன்னா ரொம்ப கம்மியாயிடும், சுலபமாகிடும். இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ மாத்திரை 10 மாத்திரை போடணும், மாதத்துக்கு 4000 ரூபாய் மாத்திரை அப்படின்னு வீட்டில் பெரியவங்களாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் ஆகிடும். 10ஆம் இடத்துக்கு குரு பார்வை வருவதுங்கிறது பெரிய ஏற்றம், அதனால் ஆட்டோமேட்டிக்காக தொழில் விருத்தி அடையும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஸ்தானம். ஸோ மகரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. ஆனால் 2ஆம் இடத்துல ராகு வந்து உட்காந்துருக்கு, பேச்சில் கவனம் இன்னும் தேவை அப்படிங்கிறது மேட்ரு புரிஞ்சுக்கணும். ஏன்னா குடும்பஸ்தானத்தில் ராகு உட்காரும் பொழுது வாழ்க்கை துணையோடைய மறைவு பகுதிகளில் பிரச்சனை வரும். 1. 2ஆம் இடம்னா மாமியார் மாமனார் தாத்தா பாட்டி இந்த மாதிரி கனெக்டும். ஸோ அவங்களோட ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 8ஆம் இடத்துல கேத்து கிராஸ் ஆச்சுன்னா கழிவுகள் போகக்கூடிய பாதைகளில் கவனமாக இருக்கணும். சில பேருக்கு ஹெரண்யா ப்ராப்ளம் வரலாம், சில பேருக்கு பைல்ஸ் இஷ்யூ வரலாம், சில பேருக்கு என்ன சொல்லலாம் 8ஆம் இடத்துல கேத்து இருக்கும்போது உங்களுக்கு கல் மாதிரி கிட்னியில் கல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நம்ம ஆல்ரெடி நிறைய இடங்களில் சொல்லியிருக்கோம், அதை பொறுத்த வரைக்கும் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு லாஸ்ட் டைம் நம்ம இதில் ஐபிஎஸ்சியில் சொல்லியிருந்தோம், நிறைய அதுக்கு பயங்கரமான ஆதரவு இருந்தது அண்ட் அதுக்கு நிறைய பேர் ரிசல்ட்டும் தெரிஞ்சுது. இது என்னென்னா சில வழிபாடுகள் எப்படி பண்ணணும்னு நிறைய பேருக்கு தெரியாது. இதை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அந்த உச்சிஷ்டம்ங்கிறது பிள்ளையாருடைய வழிபாடு தான். ஆனால் என்னென்னா நம்ம சானா சஞ்சானெல்லாம் முடிச்சுட்டு லைக் அதுக்கப்புறம் பண்ணக்கூடிய வழிபாடுகள் கிடையாது. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, வழிபாடு பண்ணால் ரிசல்ட் கொடுக்கும். அதுதான் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு. ஸோ பொதுவாக நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்னென்னு தெரியாமல் இருக்கிறது இப்போ அது கிளியர் ஆகும். சம்டைம்ஸ் வந்து மைண்டு ரொம்ப ஆஃப் ஆகிற மாதிரி, என்ன பண்ணணும்னு தெரியாத மாதிரி இருக்கக்கூடிய நபர்களில் மனசார வந்து ஒரு 9 தடவை உச்சிஷ்ட மகாகணபதியே நமஹ அப்படின்னு சோசத்தை ஜபிச்சுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சா போகிறோம், ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள்லேருந்து ரிலீஃப் கொடுக்கும். ஸோ மகரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமாக கடன் தீரும், புது கடன் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, நிலம் வாங்குவீங்க, லோன் கிளியர் ஆகும், லோன் கட்டுவீங்க, லோன் வாங்குவீங்க, வயிறு பிரச்சனை கிளியர் ஆகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சூப்பராக செட் ஆகும். யாரெல்லாம் மருந்து மாத்திரை எடுத்துகிட்டு இருக்காங்களோ அந்த மருந்து மாத்திரைலாம் ஓரளவுக்கு க்ளோஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கிறது. நிறைய பேர் வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் மேல் படிப்புக்கு அப்ளை பண்ணுறவங்க அத்தனை பேருக்கு நடக்கும். இன்னொன்று தைரிய வீரியஸ்தானம்ங்கிறது 3ஆம் இடத்துல சனி உட்காரும் பொழுது யாரோ ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு விஷயத்தை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணால் நுணுக்கமாக ஆழமாக அதில் கழுத்து அலசி ஆராயாமல் ஒரு விஷயத்த பண்ண முடியாது. சனி போய் 3ஆம் இடத்துல உட்காரும்போது அது கிளாரிட்டி இருக்கும், இது பண்ணணும் அப்படின்னு. அதை மட்டும் கண்டிப்பாக நடக்கும். நம்ம எது பண்ணாலும் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுங்கள், அவசரப்படாமல், ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். ஸோ மகரத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 85% நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இவர்களுக்கான வழிபாட்டு முறை, அதாவது தான தர்மங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன? கேத்து எப்போ உங்களுக்கு கனெக்ட் ஆகுதோ 8ஆம் இடத்துடைய பாதிப்புகள் நிவர்த்தி ஆகணும்னா செவ்வாய்க்கிழமை மத்தியானம் சாப்பிடக்கூடாது. சாப்பிடாமல் கொள்ளு சாதம் பண்ணி நீங்கள் பக்கத்தில் யாருக்காரு குழந்தைகளுக்கு, தாத்தா பாட்டிக்கு, கஷ்டப்படக்கூடிய ஏழை பாலைக்கு தானம் பண்ணால் உங்களுக்கு பாதிப்புகள் குறையும். செவ்வாய்க்கிழமை மத்தியானம் பயங்கர வேல்யூ, அது நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. செவ்வாய்க்கிழமை மத்தியானம் நீங்கள் சாப்பிடாமல் கொள்ளு சாதம் பண்ணி தானம் பண்ணிட்டு நைட் நீங்கள் சாப்பிடுங்க, பிரச்சனை இல்லை. அது 100% கேத்துக்கு ரொம்ப உகந்த வழிபாடாக இருக்கும். 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு sreemurugantravel.com. Hola! Vacation to Malaysia starts from rupees 24,999 only. GT Holiday. எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாடு The Chennai Silks ஆடைகளுடன். Let the celebrations begin.